ஹாய் நண்பா. நாம் இன்னைக்கு ஆம்பூர் ஸ்டைலில் பீஃப் சில்லி சாப்பிட்றதுக்கு தாங்க ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். இந்த கடையில் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னா தந்தூரி, லாலிபாப்பு, சில்லி சிக்கனு, பீஃப் சில்லி, ஆம்பூர் ஸ்பெஷல் கிரீன் பீஃப் சில்லி, அப்புறம் ஆட்டுக்கால் சூப்பு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. ஐட்டமும் தீர ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு பீஃப் சில்லியும் ஒரு ஆம்பூர் ஸ்டைல் கிரீன் பீஃப் சில்லியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரெண்டுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லாவும் குக் ஆயிருந்துச்சுங்க, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. தொட்டு பார்த்தோன்னே நம்ம நார்மல் சில்லியோட கிரீன் பீஃப் சில்லி அல்டிமேட்டுங்க, வேறு ரகம்னு சொல்லலாம். செம சூப்பர். நான் ஆம்பூரில் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன், அதே டேஸ்ட்டு தான் இங்கேயும் இருக்குது. இந்த கடை பேர் மட்டும் ஆம்பூர் ஸ்டால் இல்லைங்க, இந்த கடைக்காரங்களே ஆம்பூர்லேருந்து அங்கே வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் அவங்களால கொண்டு வர முடியுது. சில்லி ஐட்டம்ஸ் ஒரு பிளேட் வந்து 40 ரூபீஸ் தராங்க. அதே காக்கில் வாங்கினா 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. லாலிபாப் வந்து ஒரு கால் வந்து 20 ரூபீஸ் தராங்க. செட் ஆஃப் கால் 40 ரூபாய்க்கு தராங்க. நான் ஒரு தந்தூரி ஐட்டம் வாங்கினேன். தந்தூரி ஐட்டம் வந்து 100 ரூபீஸ் கொடுத்துட்டாங்க. நான் ஒரு மினி பிளேட் வாங்கியிருந்தேன். சாப்பிட முடியுமா நினச்சேன், பட் எப்படி சாப்பிட்டேனே தெரியலங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு. தந்தூரி நான் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. மசாலா ஐட்டமும் நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சுங்க. ஸ்பைசி லவருக்கு வந்து ஏற்ற இடங்க இந்த ஆம்பூர் ஸ்டால். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம குனிமுத்தூர்லேருந்து புட்டுவிக்கி பாலம் திரும்புறதுக்கு கரெக்டாக அந்த கார் நர்சரி கார்டன் பக்கத்தில் இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. ஈவினிங் 5 o'clock இருந்து நைட் 11 o'clock வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க.